ஓசூர் அத்வைத் பள்ளி மாணவி மாவட்ட அளவில் முதலிடம், 20 லட்சம் ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கி கௌரவிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள அத்வைத் இன்டர்நேஷனல் பள்ளி மாணவி சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 500க்கு 496 மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். அந்த மாணவிக்கு ஊக்கத்தொகையாக 20 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை பள்ளி நிர்வாகம் வழங்கி கௌரவித்துள்ளது. மத்திய இடைநிலை கல்வி வாரியமான சிபிஎஸ்இ 2025-26ஆம் கல்வியாண்டிற்கான 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளை நேற்று வெளியிட்டது. இதில் ஓசூர் பாகலூர் சாலையில் அமைந்துள்ள அத்வைத் இன்டர்நேஷனல் பள்ளி அத்வைத் இன்டர்நேஷனல் அகாடமி மாணவி கே லலிதா 500க்கு 496 மதிப்பெண்கள் 99.2% எடுத்து மாவட்டத்திலேயே முதலிடம் பிடித்து வரலாற்று சாதனை படைத்துள்ளார். சாதனை படைத்த மாணவியை பாராட்டும் விதமாக பள்ளியில் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பள்ளியின் தலைவர் அஸ்வத் நாராயணன் கலந்து கொண்டு மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்த மாணவி லலிதாவிற்கு தமது கல்வி அறக்கட்டளை சார்பில் 20 லட்சம் ரூபாய்க்கான கல்வி உதவித்தொகை காசோலையை வழங்கி வாழ்த்தினார். இதைத் தொடர்ந்து பள்ளி தலைவர் அஸ்வத் நாராயணன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், எங்கள் பள்ளி மாணவி லலிதா 500க்கு 496 மதிப்பெண்கள் எடுத்து மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்துள்ளார். அவருக்கு ஊக்கத்தொகையாக 20 லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளோம். இது மற்ற மாணவர்களுக்கும் ஒரு ஆரோக்கியமான போட்டியை உருவாக்கும் மற்றும் ஒரு பெரிய ஊக்கமாகவும் அமையும். இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்கள், அவர்களின் அனுபவம் மற்றும் ஈடுபாடு மிகவும் பாராட்டுக்குரியது. அதேபோல் பெற்றோரின் ஒத்துழைப்பும் முதல்வர் அவர்களின் வழிகாட்டுதலும் மிக முக்கியமானது. மாணவி லலிதாவின் IAS கனவு நனவாக எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் பள்ளியில் கல்வியைப் போலவே விளையாட்டிற்கும் சம முக்கியத்துவம் அளிக்கிறோம். இதற்காக 18 ஏக்கர் பரப்பளவில் விளையாட்டு மைதானம் அமைத்துள்ளோம். மாணவர்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வலிமையாக இருக்க வேண்டும் என்பதே எங்களின் நோக்கம். மேலும் மாணவர்களை ஊக்குவிப்பதற்காக மாநில அளவில் முதலிடம் பெறுபவர்களுக்கு 35 லட்சம், 2ஆம் இடத்திற்கு 30 லட்சம், 3ஆம் இடத்திற்கு 25 லட்சம் என கல்வி உதவித்தொகைகளை அறிவித்துள்ளோம். அதேபோல் தேசிய அளவில் முதலிடம் பிடிக்கும் மாணவர்களுக்கு 51 லட்சம் ரூபாய் வரை உதவித்தொகை வழங்க திட்டமிட்டுள்ளோம். இதேபோன்ற ஊக்கத்தொகைகள் விளையாட்டுத் துறையில் சாதனை படைக்கும் மாணவர்களுக்கும் சர்வதேச மற்றும் தேசிய அளவிலும் வழங்கப்படும் என தெரிவித்தார். இந்நிகழ்வின் போது மாணவியின் தாயார் ஸ்ரீவித்யா, பள்ளியின் முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள் உடனிருந்து மாணவியை பாராட்டி மகிழ்ந்தனர். ஆசிரியர்களின் முறையான வழிகாட்டுதலும் பெற்றோரின் ஒத்துழைப்புமே இந்த வெற்றிக்கு காரணம் என மாணவி நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துள்ள மாணவி லலிதாவிற்கு பல்வேறு தரப்பினரும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். பேட்டி அஸ்வத் நாராயணன், தலைவர் அத்வைத் இன்டர்நேஷனல் பள்ளி, ஓசூர். நம்ம லலிதா கே 4 out of 500 496 எடுத்து டிஸ்ட்ரிக்ட் டாப்பை வந்திருக்காரு. அவருக்கு நாங்கள் 20 lakhs rupees கொடுக்குறோம். இதனால அடுத்து படிக்கிற பசங்களுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ண மாதிரி ஆகும், ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் வச்ச மாதிரி ஆகும். இப்போ நானா நீங்கன்னு சொல்லிட்டு நல்லா படிக்கிறாங்க. இப்போ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 99.2% வாங்கியிருக்காரு இவர். இதுக்கு நம்மளுடைய டீச்சர்ஸ், நம்மளுடைய டீச்சிங் ஸ்டாஃப் எல்லாரும் பெரிய லெவலில் என்கரேஜ் பண்ணியிருக்காரு, பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸு, அவருடைய இன்வால்மெண்ட்டு இவர் படிக்கிறதுல ரொம்ப 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 ஜாஸ்தி இருக்குது. அட் த சேம் டைம் பேரண்ட் கூட நல்லா கோஆப்ரேட் பண்ணியிருக்காரு. நம்ம பிரின்ஸிபல் மேடம் கூட இது 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 எப்பவுமே அவர் சொல்லிகிட்டே இருப்பார், நீங்கள் நல்லா மார்க் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேர்மன் ஸ்காலர்ஷிப் மட்டுமே கிடையாது, நெக்ஸ்ட்டு ஃபர்தர் எஜுகேஷனில் நல்ல காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும், நல்லா படிக்கலாம், நீங்கள் உங்கள் லைஃப் பிரைட்டாக வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாஃபு, பிரின்ஸிபல் மேடம் எல்லாருமே நல்லா அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அட் த சேம் டைம் இவர் நல்லா படிச்சுட்டு ஒரு பெரிய லெவலில் வரணும், இவர் கூட ஒரு IAS ஆஃபீஸர் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீம் இருக்குது. நல்லா நம்ம ஸ்கூலில் படித்து நிறைய பேர் டாக்டரு, இன்ஜினியர்ஸு, IAS, IPSக்கு எல்லாம் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்தா ரியலி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மோட்டிவேட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்கூலுக்கு ஒசூர் டாப்பராக வந்ததுன்னா ஒரு 20 lakhs, ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு வந்ததுன்னா 35, செகண்டு 30, ஸ்டேட்டில் தேர்டு வந்ததுன்னா 25 lakhs,
அதே நேஷனல் லெவலில் ஃபஸ்ட்டு வந்ததுன்னா 51 lakhs, செகண்ட் 45, தேர்ட் வந்து 40 lakhs. இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு அகாடமிக் சைடில் நாங்கள் வந்து ஸ்காலர்ஷிப் கொடுத்தோம், சேர்மன் ஸ்காலர்ஷிப். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸுக்கு கூட நாங்கள் சேம் இன்டர்நேஷ்னல் லெவலில் 51 lakhs, நேஷ்னல் லெவலில் 40 lakhs, இந்த மாதிரி எல்லாம் கம்ப்ளீட்டாக நாங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு அகாடமிக்கு சேம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி நம்ம ஸ்கூலில் 18 acres நாங்கள் ஸ்போர்ட்ஸுக்கு வந்து கொடுத்துருக்குறோம். ஏன்னா ஃபிசிக்கலி நல்லா ஹெல்த்தியாக இருந்தால் தான் மென்டலி நல்லா இருக்க முடியும். அதனால் ஸ்போர்ட்ஸ்க்கும் நாங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கோம். அட் த சேம் டைம் அகாடமிக்கும் பண்ணியிருக்கிறோம்.